உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த நேரத்துல நீ எங்க போன? எந்திரிச்சதும் உனக்கு காணணும்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ டாடிகாரா, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் பக்கத்துல இருக்கிற டாக்டர் கூப்பிடலான்னு வந்தேன். அப்பதான் நம்பூதிரி சாமி வந்து இது எல்லாமே நம்ம கவனத்தை திசை திருப்ப துஷ்ட சக்திங்க செஞ்ச வேலை. இன்னைக்கு சடங்கு முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் அந்த ஊட்டு விட்டு வெளியே வந்திருக்கவே கூடாதுன்னு சொன்னாரு. நம்பூதிரி ஐயா, நானும் ராணியும் இப்ப வேணா அந்த வீட்டுக்கு போயிட்டுமா? இல்ல வேணாம் சித்தார்த். எப்போ நீங்க இருக்கிற இடம் துஷ்ட சக்திக்கு தெரிஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வீட்டுக்கு போறது உங்க 2 பேருக்கு பாதுகாப்பா இருக்காது. நீங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு போங்க. அதாவது இனிப்பு இல்லத்துக்கு போங்க. அங்க இருக்கிற உங்க குடும்பத்தாளுங்க உங்க 2 பேரையும் பார்த்தா தானே நிம்மதியா இருப்பாங்க. தாடிகாரன் என் வயித்துல கைய வச்சதுமே என்னோட கர்ப்பகால வயிறு தெரிய ஆரம்பிச்சிருமா சாமி? போல உன்னோட கேள்விக்கான பதில் இனிப்பு இல்லத்துலதான் இருக்கு. நீங்க உடனே அங்க போங்க. சரிங்க நம்பூதிரி, நாங்க 2 பேரும் வீட்டுக்கே போறோம். இன்னைக்கு நடுஜாம பூஜை ஒண்ணு இருக்கு. அதனால நான் அப்படியே அந்த காட்டுப்பாதை வழியா கிளம்புறேன். நீங்க 2 பேரும் பார்த்து பத்திரமா போங்க. சரிங்க, நாங்க கிளம்புறோம். ராணி சீக்கிரம் வா. சரி போல. நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது யட்சினி. நீங்க பெத்த பொண்ணுக்கு உதவி செய்யாம யாரோ ஒரு பொம்மி அவளுக்கும் அந்த ராணிக்கு உதவி செய்றீங்க. நீ அதர்மத்தோட வழியை நோக்கி போற. உனக்கு ஞானம் எப்படி உதவ முடியும்? நீ இதுல இருந்து வெளியே வா. நான் எனக்கு உதவி செய்யறேன். நீண்ட மந்திர தந்திரத்தை எல்லாம் நல்ல வழிக்கு பயன்படுத்த. அப்போ நான் எனக்கு துணையா நிக்கிறேன். உங்க துணையெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த மண்ட ஓட்டு வசியத்தை முறியடிச்சு என்னோட தொடு உணர்வை நான் திரும்ப பெற்றுட்டேன்னா அகோர அதிபதி கூட நான் ஐக்கியமாயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கே நான் தான் ராணி. நான் இருக்கிற வரைக்கும் அதுல தீர்ச்சியாயிட்டு நடக்க விட மாட்டேன். அப்படியா? இப்ப நான் உங்களை என்ன பண்ற பாருங்க. யட்சினி வேணாம். நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போற. யார் யாருக்கிட்ட இருந்தோலாம் தப்பிச்சேடி பொம்மி. இப்ப கடைசியா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இந்த நடுசாம முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட யட்சினி வந்துருவா. அவ அப்படி இங்க வந்துட்டானா நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றத இந்த உலகத்துல யாராலும் தடுக்க முடியாது. நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. அது இந்த பொம்மி என்னைக்குமே நடக்க விட மாட்டா. நான் நடத்துவேண்டி. நான் நடக்க விட மாட்டேன். நான் நடத்தி காட்டுறேன்டி. பரமேஸ்வரா, பொம்மி, நீ வந்திருக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். கடுமையா தவம் செய்யற அந்த பக்தர்களுக்கு வரங்களை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இறைவனுக்கு உரிமை இருக்கு. ஒரு தடவை வரம் கொடுத்துட்டா அதை திரும்ப பெறவே முடியாது. அதே மாதிரிதான் அகோராதிபதியோட முழு வீரிய சக்திய திரும்ப பெறும் ஆற்றலும் உரிமையும் அந்த வித்தையை கத்துக் கொடுத்தவனுக்கு கூட இல்ல. அப்போ எதிர்காலத்துல அகோர அதிபதியால ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து எப்படி என்ன நான் தற்காத்துக் கொள்றது? ஒவ்வொரு காலகட்டத்திலும்
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனிதர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள ஒரு ஆயுதம் கண்டிப்பா தேவைப்படும். எதிரிகளுக்கு அது ஆயுதமா தெரிஞ்சாலும் நல்ல ஆத்மாக்களுக்கு அதுதான் கேடயமா இருக்கும். இயற்கையில அகோராதிபதியோட முழு வீரிய சக்தியும் அவனோட முதுகுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்கர அமைப்புல தான் இருக்கும். அந்த சக்கர அமைப்பே அவனோட சரீர சக்தியை விட வீரியமா இருக்கும். அகோர அதிபதியோட துஷ்ட சக்தி சக்கர அமைப்புல வீரியமா செயல்பட்டு இருக்கும்போது கூர்மையான ஆயுதத்தால ஒரு முனையில தொலைச்சு மறுமுனையில வெளியே வர மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சுட்டா அந்த துஷ்ட சக்தி நிரந்தரமா அழிஞ்சிருமா? ஆசை எந்த மனிதனையும் விட்டு வைக்கிறதில்ல. யாரா இருந்தாலும் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த பிரச்சனை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது, அதுக்கான மூல காரணம் என்னன்னு யாருமே முழுசா ஆராயறதில்ல. அகோராதிபதியை கட்டுப்படுத்த உனக்கான கேடயத்தையும் ஆயுதத்தையும் நீதான் உருவாக்கணும் பூமி. கூர்மையான ஆயுதத்தால உடலை தொலைச்சாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த அகோராதிபதியோட முழு வீரிய சக்தியும் கட்டுப்படுத்த முடியும். நிரந்தரமா உன்னால கட்டுப்படுத்தவே முடியாது. இனிமே உன்னை நான் விடவே மாட்டேன். என்னோட இடத்துல வச்சு உன்னை நான் அழிக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.